வணக்கம் நண்பர்களே, இது VDL விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்த வீரயுக நாயகன் வேல்பாரியின் கதையை கேட்க வந்த எல்லாருக்கும் VDL விளாக்ஸ் VDLின் அன்பு வணக்கங்கள். உங்களை மறுபடியும் பாரியின் பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. வீரயுக நாயகன் வேல்பாரி சோழனோட அவையிலையும் மதுரை எறிந்த கதையை பாணர்கள் பாடுறாங்க. அப்போ செங்கன சோழன் தன் தந்தையான சோழவேளன் கிட்ட சபதம் ஏற்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நாட்டை ஆள்பவர்கள் காட்டை ஆள நினைக்கும் மூடத்தனத்தை சேரனும் பாண்டியனும் செய்யட்டும். நான் ஆள்வதற்கு பரம்பில் எதுவும் இல்லை, ஆனால் அடைவதற்கு ஒன்று இருக்கிறது. அதை நான் அடைந்தே தீருவேன் என்று சபதம் எடுக்கிறாரு. அதுவரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். இந்த எபிசோட்ல அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். நாம கதை கேட்கறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பெரிய பெரிய நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதை கேட்கலாம். கபிலரோட முகம் இவ்வளவு கலக்கத்தோட எப்பவுமே இருந்ததில்ல. முதிர்ந்த மரம் பட்டையை உதிர்க்கிற மாதிரி அனுபவத்தை உதிர்த்தபடியே வானத்தை பார்த்து தெளித்திருக்கிற முகம்தான் அவரோடது. தெளிவு கொண்ட அவரோட சொற்கள் எந்த சூழ்நிலையிலும் மனதை துவள விடாதவை. ஆனா இப்பொழுது பெரும் குழப்பம் அவருக்குள்ள சூழ்ந்திருந்துச்சு. சொற்களை விட்டு விலகி அமைதி கொண்டே நிற்கிறாரு. சொற்களின் மீது தன் ஆசான் எவ்வளவு காதல் கொண்டவர் அப்படின்றத அங்கவை அளவுக்கு உணர்ந்தவங்க அந்த பரம்பில் வேறு யாருமே இல்லை. பிற்பகல் நேரத்துல வேயப்பட்ட குடில்ல அவங்க 2 பேரும் அமர்ந்திருக்கிறாங்க. யார் யாரு அப்படின்னா, கபிலரும் பாரியோட மூத்த மகள் அங்கவையும் தான். ஆசான் சொல்றத அங்கவை எழுதிட்டு இருந்தா மன ஈடுபாடின்றி சொல்லும் ஒற்றை சொல் கூட ஒருவரை காட்டி கொடுத்துரும், இன்னொருவரால கண்டறியப்படும். குனிந்து எழுதிட்டு இருந்த அங்கவை தலை நிமிரவே இல்லை. சொல்லப்பட்ட சொல்லின் வழியே ஆசானின் எண்ணத்துக்குள்ள போக முயற்சி செஞ்சிட்டு இருந்தா. எழுத்த விட்டு வெளியே தான் அங்கவையோட மனம் கூட ஏங்கிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்றத கபிலருக்கும் நல்லாவே தெரியுது. 2 பேரும் தெரிஞ்சேதான் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. குடிலின் மறைப்புக்கு பின்னால பறவையின் கீச்சொலி கேட்குது. அவளால குரலோசையை வைத்து பறவையை கணிக்க முடியல. மீண்டும் ஒரு முறை கீச்சொலி கேட்குது. கழுத்தை நீட்டி பார்க்கறா, தெரியல. வெளிப்புறம் போனாதான் கண்டறிய முடியும் அப்படின்றாரு கபிலர். ஆசான் சொல்லி முடித்த கணத்துல அவரது எண்ணத்தை அறிந்தால் அங்கவை. எழுந்தவ அப்படியே உட்கார்ந்துடுறா. கண் கலங்குது. அவளால எதுவுமே பேச முடியல. ஏன் போகாமல் உட்கார்ந்து விட்டாய்? அங்கவை கிட்ட இருந்து மறுமொழி எதுவுமே வரல. இதை போல்தான் என்னாலும் போக முடியவில்லை. கொஞ்ச நேரம் அமைதிக்கு பின்னால மெல்லிய குரல்ல கேக்குறா, பரம்பில் இருந்து கொண்டு உங்களால் கண்டறிய முடியாத உண்மை என்ன ஆசானே? அவள் நிமிரவே இல்ல. கலங்கிய கண் ஆசானுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறா அப்படின்றது அவருக்கும் புரியுது. தலை நிமிர்ந்து ஆசானை பாக்குறா அங்கவை. வைப்பூரும் அருகன்குடியும் எரிந்த பின் பாண்டியன் அடுத்து செய்ய போவதென்ன? கண் இமைக்காமல் பார்த்துட்டு இருந்தா. இதை போல எண்ணற்ற கேள்விகளுக்கான விடை பரம்பை விட்டு வெளியில் போனால்தான் கிடைக்கும். ஆனால் பாரியை பொறுத்தவரை இந்த கேள்விகள் எதற்கும் விடை அறிய வேண்டிய தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறான். உங்களை பொறுத்தவரை இக்கேள்விக்கான விடை பரம்பின் எதிர்காலத்தோடு தொடர்புடையது. இதை அறிதல் அவசியம். உங்களை நான் நன்கு அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டு தொடர்றா. கட்டாயம் என்று கருதி இருந்தால் நீங்கள் போயிருப்பீர்கள். போகாமல் இருக்க அதனினும் பெருங்காரணம் இருக்க வேண்டும். வியப்போட அங்கவைய பாக்குறாரு கபிலர். பார்க்கும் பொழுதே தலையசைத்து காரணம் உண்டு அப்படின்றத தெரிவிக்கிறாரு. என்ன அப்படின்னு அவ கேட்கல. ஆசான் தன்னுள் இருந்து வெளிவந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் நினைக்கும் சொற்களின் மேல் கால் பதித்து நடந்து வரட்டும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறா. நான் வெளியே போவது பரம்புக்கு நல்லதல்ல அங்கவை. எதிர்பாராத சொல்லா இருந்துச்சு. இந்த சொல்லிற்குள் இருக்கும் ஆழம் புரியல. கண்களை உருட்டி அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறா. கபிலர் சொல்றாரு, பரம்பின் உள் அடுக்குகளை பற்றி, எவ்வியூரை பற்றி, பாரியை பற்றி, இங்குள்ள வாழ்வை பற்றி வேந்தர்களுக்கு எதுவுமே தெரியாது. இரவில் கூத்து நிகழ்த்தி செல்லும் பாணர்களின் பார்வையில் தான் அவர்கள் பரம்பை பார்த்து கொண்டிருக்கின்றனர். வியந்ததை, அறிந்ததை, உணர்ந்ததை பாடி திரிவதுதான் என்னோட தொழில். ஆனால் எனது வாழ்வு முழுக்க வியந்து அறிந்து உணர்ந்தவற்றை விட பரம்பில் நான் உணர்ந்தவை தான் அதிகம். எனது மொழியே பரம்பின் மொழியாகிவிட்டது அங்கவை. எனது குரல் குறிஞ்சியின் குரலாகிவிட்டது. இனி நான் பாடும் ஒவ்வொரு பாடலும் பரம்பின் பாடல்தான்.
நான் என்னை பரம்பனாக உணர்ந்து விட்டேன் அங்கவை அப்படின்னு சொல்லி நிறுத்துறாரு கபிலர். அங்கவை இமைக்காம பாத்துக்கிட்டு இருந்தா. அதுதான் என்னுடைய அச்சத்துக்கே காரணம் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய குரல் இறுகி இருந்துச்சு. பரம்பின் ஆற்றல் ஒவ்வொரு செடியிலும் கொடியிலும் மலையிலும் மடுவிலும் இருக்கிறது. நான் இங்குள்ள மனிதர்களை பாடாமல் இயற்கையை மட்டுமே பாடினால் போதும். எதிரிகளுக்கு அதைவிட சிறந்த போர்க்குறிப்பு வேறொன்றுமில்லை. அங்கவை உறைந்து போய் நிற்கிறார். பரம்பின் வளமும் வாழ்வும் யாரையும் மயக்கி இழுக்கும். அவற்றோடு எனது சொல்லும் சேர்ந்தால் எழும் ஆபத்து அளவிட முடியாததா போயிடும். ஆசையின் நாக்குகள் பரம்பை நோக்கி நீள நான் சொல் தந்து விடக்கூடாது. அதனாலேயே நான் வெளியேறி போக துணிவற்று இருக்கிறேன் அங்கவை. சற்று முன்னே வந்து ஆசானின் கால் பற்றி அமர்ந்திருந்தாள் அங்கவை. அவளின் தலையில் கை வைத்தபடி கபிலர் சொல்றாரு, என்னை அறியாமலே எனது மொழி பரம்பை காட்டி கொடுத்து விடுமோ என்று அஞ்சுகிறேன். இனி பரம்பை விட்டு என்னால் வெளிச்செல்ல முடியாது மகளே. சொல்லி முடிக்கும் முன் தொலைவில் யாரோ வருவது அறிந்து எழுந்து பார்க்க முனைகிறா அங்கவை. கலக்கத்திலிருந்து மீள முடியாம கண்மூடி திறக்கிறாரு கபிலர். எதிர் வந்து நிற்கிறான் பாரி. பாரியின் முகம் முழுவதும் அப்படி ஒரு மகிழ்ச்சி. பூத்து குலுங்கும் மலர் போல புன்னகைத்தபடி உள்ளே வந்த பாரி அமர்ந்திருந்த கபிலரை கைப்பிடித்து தூக்கி வாருங்கள் போவோம் என்று அழைத்தான். பாரியோட முகத்துல இவ்வளவு மகிழ்வை பார்த்து ரொம்ப நாளாயிருச்சு. கபிலரின் முகத்தில் அளவு கடந்த கவலையை பார்த்து கொண்டிருந்த அங்கவை அதுக்கு நேர் எதிரா எல்லை இல்லாத மகிழ்வோடு வந்து நிற்கும் தந்தையை பார்த்து திகச்சுதான் போறா. வாருங்கள் வேகமாக என்று கைப்பிடித்து இழுத்துட்டு போறான் பாரி. அங்கவைய வர சொல்லி சொல்லல. அதனால அவள் குடில்லையே நின்னுட்டா. கபிலருக்கு காரணம் எதுவும் விளங்கல. பார்த்துக்கிட்டு இருந்த அங்கவை சிறிது நேரம் கழித்து கபிலரை மாளிகைக்குள் அழைத்து செல்லாமல் காட்டுக்குள் ஏன் அழைத்து செல்கிறார்? முக்கியமான வேட்டை ஏதாவது கிடைத்திருக்கும் அப்படின்ற சிந்தனையில ஆள்றா. பாரி உற்சாகம் குறையாமையே அழைச்சிட்டு போயிட்டு இருந்தான். அவனை பார்த்தபடி நடந்துகிட்டு இருந்தாரு கபிலர். முகம் ஏன் இவ்வளவு கவலை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டுக்கிட்டே முன்னால போயிட்டு இருந்தான் பாரி. அளவற்ற மகிழ்வோடு இருக்கும் ஒருவன் கிட்ட கவலையை எப்படி பகிர்ந்து கொள்வது? கபிலர் சொல்லற்றவராயிட்டாரு. மாறுபட்ட இரண்டு உணர்ச்சிகளில் ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு தாவ சட்டென மொழி கை கொடுக்கறதில்ல. மொழி வலிமையற்று இருக்கிற இடத்துல நின்று பேசுவதுதான் புலவனின் ஆற்றல். ஆனால் அந்த ஆற்றலை வெளிப்படுத்தும் மனநிலையில் கபிலர் இல்லை. அமைதியாய் வரும் கபிலரை பார்த்து பாரி கேட்கிறான், பகிர்ந்து கொள்ள முடியாத கவலையா? இல்லை என்று சொல்லியபடி நடந்தார். ஆனால் 2 பேரும் எவ்வியூரின் நாகப்பச்சை வேலியை கடந்து உட்காட்டுக்குள்ள நுழையிறாங்க. செடி கொடிகளை விலக்கி முன்னே நடந்துகிட்டு இருந்தான் பாரி. மெல்லிய குரல்ல கபிலர் பேச தொடங்குறாரு. நாள் தவறாமல் கூத்து நடக்கிறதே, அவற்றில் என்ன நடக்கிறது என்பதை கவனித்தாயா? கூத்துக்களத்தில் எவ்வளவோ நடக்கிறது, நீங்கள் எதை கேட்கிறீர்கள்? கபிலர் மீண்டும் அமைதியாகிறாரு. அறியாமல் பேசுபவன் அல்ல பாரி. ஆனா அறிஞ்சவனை போல அவனோட பேச்சு இல்ல. என்ன சொல்றதுன்னு சிந்திச்சுக்கிட்டே நடந்தாரு. பாணர் கூட்டத்துக்குள்ள பாடத் தெரியாதவனும் இருக்கிறான். இசைக்கருவிகளை வாசிப்பவர்களுக்கு நடுவில் அதில் பயிற்சியே இல்லாதவனும் உடன் வருகிறான் அப்படின்னு சொன்ன கபிலர் கொஞ்சம் தயக்கத்தோட சொல்றாரு, கூத்து நடத்த வரும் பாணர் கூட்டத்துல ஒற்றர்கள் நிறைய வருகிறார்கள். முன்னடந்தபடி பாரி சொல்றான், பரம்பு நாட்டை இந்த வழியின்றி வேறு எந்த வழியில் அவர்கள் வேவு பார்க்க முடியும்? எனவே கூத்து கலைஞர்களோடு ஒற்றர்கள் எல்லா காலங்களிலும் வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அதனால் ஆபத்து உருவாகி விடாதா? தெய்வத்தின் உருவில் எதிரி வந்தால் வணங்கித்தானே ஆக வேண்டும். சொல்லால் சிதை உற்றார் கபிலர். முன்னடந்து செல்லும் பாரியை பின்தொடர முடியல. வாழ்வின் பாதை அவ்வளவு செழிப்புற்றிருந்தது பாரிக்கு. செழிப்பே ஆனாலும் மரித்து கிடக்கும் கொடிகள் இடையூறுதானே. கபிலரின் கண்களுக்கு மரித்து கிடக்கும் கொடிகளே தென்படுது. கலைஞர்கள் என்ன செய்வார்கள்? அதிகாரத்துக்கு அஞ்சி அவர்களை உடன் அழைத்து வருகிறார்கள். ஒற்றர்களும் உடன் வருகிறார்கள் என தெரிந்துதான் எம் வீரர்கள் பரம்புக்குள் அவர்களை அழைத்து வருகிறார்கள். பச்சை மலையின் எல்லா மடிப்புகளின் வழியையும் ஒற்றர்களை எம் வீரர்கள் அழைத்து வந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் எவ்வியூருக்கு போகும் வழி குறிப்பை சொல்ல பாண்டியனால் முடியவில்லை அல்லவா? காலம்பன் தன் முன்னோர்கள் சொன்ன வழி குறிப்பில் தானே வந்து சேர்ந்துள்ளான். கபிலருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பாரி சொன்னா, நாட்டை பிடிக்கும் முறையில் காட்டை பிடித்துவிட முடியாது. நாட்டில்தான் வழித்தடம் பாதையாக இருக்கிறது.
காட்டின் வழி மரமாகவும் பாறையாகவும் அருவியாகவும் இருக்கிறது. 3 கருங்காலி மரத்தின் அருகே ஒரு செங்கடம்பு இருக்குமேயானால் அது முச்சந்தி என்று பொருள். அது யாருக்கு புரியும்? இயற்கையாக முளைக்காத வகையில் முளைத்துள்ள தாவரங்களை இயற்கையை அறிந்த ஒருவனால் தான் கண்டறிய முடியும். வண்டிச்சாலையை பற்றி மனித அறிவு சில தலைமுறைகளுக்குத்தான் சொந்தம். ஆனால் காட்டுப்பாதை பற்றிய மனித அறிவு எண்ணிலடங்காத தலைமுறைகளின் சேர்மானம். அது ஒற்றன் வந்து போகும் ஒற்றை பயணத்தில் ஒருபோதும் அடைபடாது புலவரே. பேசியபடி வேகம் குறையாமல் நடந்து போயிட்டு இருந்தான் பாரி. கபிலர் பின்தொடர்ந்து போயிட்டு இருந்தாரு. வேந்தர்களின் வழியே அரசாட்சியின் இலக்கணங்களையும் வழிமுறைகளையும் அறிந்த வாழ்வு கபிலரோட வாழ்வு. அதற்கு நேர்மாறா குலச்சமூகத்தின் மன ஓட்டத்தின் வழியே புரிந்து கொள்ளுதல் எளிய முயற்சி அல்ல. ஆனாலும் விடாத முயற்சி செய்கிறாரு கபிலர். அகில் மரத்தின் முடிச்சிட்ட வேர்கள் வழித்தடத்தின் குறுக்கே இருந்தன. அவற்றை கவனமா தாண்டிய பாரி கபிலரின் கால்கள் தடுக்கிவிடாமல் இருக்க நின்று உதவுறான். அவன் தோள்களை பிடித்தபடி வேர் தட்டாமல் கால் தூக்கி வைக்கிறாரு கபிலர். இதுவரை பரம்பின் மீதான எல்லா தாக்குதல்களுக்கும் பின்னே கூத்துக்கு வந்து போன ஒற்றனே இருக்கிறான். எனது முதற் போருக்கே கூத்துக்களம்தான் காரணமாக அமைந்தது அப்படின்றாரு பாரி. அந்த போர்ல தான் உதயஞ்சேரலோட தந்தை செம்மாஞ்சேரலோட தலைய வெட்டி எறிந்தான் பாரி அப்படின்னு பலரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறாரு கபிலர். ஆனா அந்த போர் கூத்துக்களத்துல இருந்து தான் தொடங்கியது அப்படின்றது கபிலர் கேள்விப்படாத ஒன்னா இருந்துச்சு. தோல் மீது கிடந்த கபிலரின் கை சற்றே இறுக்கி பிடித்தது. தோழனின் மொழியை அறியாதவனா பாரி கூத்துக்களத்தின் கதையை சொல்ல தொடங்குறாரு. கதை வழக்கம் போல் முருகனிடமிருந்து தொடங்குது. பாரி முருகனின் பெயரை உச்சரித்தபடி முன்னடக்கிறான். கபிலருக்கு தொடக்கமே வியப்பா இருந்துச்சு. இந்த கதையில முருகன் எப்படி வந்தான் அப்படின்னு சிந்திக்க தொடங்கிய கணமே பாரி கேட்கிறாரு, முருகன் தனது காதலின் பரிசாக எவ்விக்கு ஒரு பூண்டு கொடுத்தானே, அது என்ன தெரியுமா புலவரே? கபிலர் விடையின்றி விழிக்கிறாரு. நாக்கருத்தான் புல் விளைந்து கிடந்த நிலத்தை கடந்த பொழுது நீலன் சொன்ன கதை அது. தனைமயக்கி மூலிகையை கொடுத்தபடி கதையை தொடங்கி அவன் சொல்லிட்டே வந்தான். முருகனையும் வள்ளியையும் சந்தன வேங்கையில் அமைக்கப்பட்ட பரணில் தங்க வைத்து ஊர் வந்து சேர்ந்தான் எவ்வி. தனது கையில் இருந்த பூண்டு போன்ற ஒரு பொருளை பைங்குடத்தில் இட்டவுடன் அது சிறிது சிறிதா கரையுது. அந்த நீர் பழச்சாறு போல நுரை பொங்கி இருந்தது. அதனை அருந்தியவர்கள் வாழ்வில் அதுவரை காணாத சுகத்தை கண்டாங்க. மீண்டும் மீண்டும் வாங்கி பருகி மயங்கி சரிஞ்சாங்க. அவங்க பருகிய பொழுது சிந்திய துளியின் வாசனையை நுகர்ந்தே மலை எங்குமிருந்து பாம்புகள் அந்த புதருக்கு வந்து சேர்ந்தன என்று நீலன் சொன்ன கதையை சொல்றாரு கபிலர். கார்த்திகேயின் கதையை சொல்வதற்காக சந்தன வேங்கையிலிருந்து மறுபகல் கீழிறங்கிய வள்ளி முருகனின் கதையை சொன்ன பாரி இப்போ எவ்வியின் வழியே மீதி கதையை தொடங்குறான். அந்த பூண்ட குடத்துல போட்டு நாட்கணக்குல ஊரே குடிச்சிருக்கு. அதுவரை மனிதர்கள் அனுபவிக்காத மயக்கத்தையும் இன்பத்தையும் அந்த பூண்டு பானம் கொடுத்திருக்கு. குடத்தில் நீர் தீர தீர மீண்டும் மீண்டும் நீர் ஊற்றி அந்த பானத்தை அருந்தி இருக்காங்க. அந்த பூண்டு சிறிது சிறிதா நீரில் கரைந்து 3 வாரங்களுக்கு பின்னால முழு முற்றா நீர்ல மறைஞ்சு போயிருச்சு. அது என்ன பூண்டு, அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்காகவே முருகன்வள்ளியை தேடி பல காலம் அலைந்திருக்கிறான் எவ்வி. காலங்கள் ஓடியும் அவர்களை காண முடியல. ஆனா அந்த பூண்டு பானத்தை மறக்க முடியல. வாழ்வில் எப்பொழுதாவது அது போன்ற பானத்தை அறிந்துவிட மாட்டோமா அப்படின்னு எவ்வி மட்டுமல்ல, ஊரில் உள்ள ஆண் பெண் அனைவரும் ஏங்கி கிடந்திருக்காங்க. எவ்வியூர் உருவாக்கப்பட்ட சிறிது காலத்திலேயே எவ்வி இறந்து போயிட்டான். அதுக்கு பின்னால ஒரு மழைக்காலம் முடியும் பொழுதுதான் இது நடந்திருக்கு. சோமக்கிழவி காட்டுக்கு கிழங்கு தேடி போயிருக்கிறா. பகல் முழுவதும் அலைந்த களைப்புல நாங்கில் மரத்தின் நிழல்ல அமர்ந்து இளைப்பாரி இருக்கிறா. உச்சி பொழுது, வெயில் தகித்து கிடந்திருக்கு. அங்க தொலைவுல பன்றிகளின் கூட்டம் ஒன்று நிலத்தை அகழ்ந்து கிழங்குகளை தின்று கொண்டிருந்திருக்கு. நாங்கில் மரத்தின் அடிவாரம் உட்கார்ந்து இளைப்பாரியபடி இருந்திருக்கிறா சோமக்கிழவி. சிறிது நேரத்துல எங்கோ இருந்து மனம் வீசி இருக்கு. அந்த மனத்தை நுகர்ந்தபடி அப்படியே மயங்கி கண் சொருகி இருக்கிறா. சட்டென பொறி தட்டி மீண்டிருக்கிறா. இது ஏற்கனவே நுகர்ந்த மனம். ஆனால் எங்கே, எப்பொழுது என்றுதான் நினைவுக்கு வரல. மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்த பொழுது அது எவ்வி கொண்டு வந்து கலக்கி கொடுத்த அந்த பூண்டு பானத்தின் மனம் அப்படின்றது நினைவுக்கு வருது. நாட்கணக்குல ஊரே உட்கார்ந்து குடித்து குடித்து தீர்த்தோமே அந்த மனம் அப்படின்றது நினைவுக்கு வந்த கணம்
சோமக்கிழவிக்கு மகிழ்ச்சி தாங்கல. அகமகிழ்ந்து எழுந்திருக்கும் பொழுது கண்களில் கண்ணீர் பெருகுது. அந்த மனத்தை மறுமுறை நுகர வேண்டும் அப்படின்னு எவ்வளவு ஆசைப்பட்டான் எவ்வி. ஆனா அவன் இப்பொழுது உயிரோடு இல்லை. ஓராண்டுக்கு முன்தான் இறந்தான். அவன் கொண்டு வந்து கொடுத்ததன் மூலம்தானே இந்த மனத்தை நாம் நுகர்ந்தோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே எங்கிருந்து இம்மனம் வருது என தேடத் தொடங்குறா. செடி கொடி மரம் அப்படின்னு எல்லா இடத்துலயும் அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருந்தா. அந்த நறுமணம் எங்கிருந்து வருது அப்படின்னு அவளால கண்டறியவே முடியல. காற்று வீசும் பொழுது மிதந்து வரும் மனம் காற்று நிற்கவும் அறுபட்டு விடுது. சற்று தொலைவில் இருந்து வருது அப்படின்றத உணர்ந்தபடி அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு நகர்ந்திருக்கிறா. அவ்வளவு நேரம் கிழங்குகளை மேய்ந்து கொண்டிருந்த பன்றி கூட்டம் இப்பொழுது அந்த இடத்துல இல்ல. ஆனா தேனீக்களும் வண்டுகளும் பெரும் கூட்டமா வந்து அந்த இடத்த மொய்க்க தொடங்கி இருக்கு. சோமக்கிழவி பக்கத்துல போய் பார்த்திருக்கா. மண்ணுக்குள் கிழங்கு வடிவத்தில் ஏதோ இருந்திருக்கு. கையால் கிளறி அதை எடுத்திருக்கிறா. அந்த பூண்டின் மனம் எவ்வி கொண்டு வந்து நீரில் கலக்கி ஊரே குடித்த அந்த மனம் அதே வடிவ பூண்டு. பல ஆண்டுகளுக்கு பின் அதை கண்டறிந்த மகிழ்ச்சியில ஓடோடி வந்து ஊர்ல கொடுத்திருக்கிறா. குடத்துல அதை போட்டிருக்கிறாங்க. நீர் கலங்கி பழச்சாறு ஆகியிருக்கு. ஒருவர் மாற்றி ஒருவர் குடிக்க தொடங்கி இருக்கிறாங்க. ஊரே நாட்கணக்குல குடித்திருக்கிறாங்க. இந்த பானம் கிடைக்காதா அப்படின்னு எவ்வி எத்தனை முறை புலம்பி இருப்பான். எவ்வி மட்டுமல்ல, அதை குடிச்ச எல்லாருமே வாழ்வில் இன்னொரு முறை குடிக்க மாட்டோமா அப்படின்னு ஏங்கி புலம்பியபடிதான் இருந்தாங்க. போன முறை முருகனை நினைத்து எல்லோரும் குடித்தது போல இந்த முறை எவ்வியை நினைத்து ஊரே குடித்தது. அதற்கு இன்னொரு காரணமும் இருந்திருக்கு. சோமக்கிழவி எவ்வியின் மனம் கவர்ந்தவளாம். எவ்வி அவகிட்ட மட்டும் அது கிடைக்கிற இடத்த சொல்லிட்டு போயிருக்கா அப்படின்னு பேசி சிரிச்சு நாட்கணக்குல குடிச்சிருக்காங்க. சிறிது சிறிதா கரைந்த அந்த பூண்டு முற்றிலும் மறைய 1 மாதம் ஆயிருக்கு. இன்று வரை அந்த பூண்டு எந்த செடி அல்லது கொடியின் கீழ் விளைகிறது அப்படின்றது யாருக்குமே தெரியல. கிழங்கு தேடும் பன்றி அகழ்ந்து போட அந்த பூண்டு வெளிவந்திருக்கு. அதோட வாசனை பட்டவுடன் பன்றிகள் விலகி போயிருச்சு. ஆனா எங்க இருக்கிற தேனீக்களும் வண்டுக்களும் வந்து அந்த இடத்துல மொய்க்க தொடங்குது. மாத கணக்கில் ஆனாலும் தேனீக்கள் அதை மொய்க்கிறத நிறுத்தாது. காட்டில் அலைந்து திரியும் பரம்பு மக்களின் கண்களுக்கு அது எப்படியும் பட்டுடுது. அதன் பின் எவ்வியோர் கால நேரமென்று மிதந்து கொண்டுதான் இருக்கும். பூண்டு கிடைத்து விட்டால் போதும், மிதக்கும் மயக்கத்தினுடைய காதல் பொங்கி மேலெழத் தொடங்கும். வள்ளி முருகனின் காதலும் எவ்வி சோமாவின் காதலும் ஒன்றினை ஒன்று விஞ்சி மேலெழுது. இப்பூண்டினை முதலில் கண்டறிந்தது வள்ளியா முருகனா என்று பேச்சு தொடங்குது. அந்த பூண்டோட சாறு இறங்க இறங்க வள்ளியும் முருகனும் இறங்கி ஆடுவாங்க. நாட்கள் செல்ல செல்ல எவ்வியா சோமாவா என்ற பேச்சு போகுது. ஆட்டமும் பாட்டுமாக பகல் இரவு பாராம ஊரே மிதக்குது. காதலின் பரிசாக வள்ளி முருகன் இருவரும் எவ்விக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா தன் காதலிக்கு அதை கொடுத்தது எவ்விதான். தன் காதலனின் நினைவா அதனை கண்டறிந்தது சோமக்கிழவிதானே. எனவே அவளோட பெயரையே அதற்கு சுற்றாங்க. அது சோம பூண்டு அப்படின்னு அழைக்கிறாங்க. சோம பூண்டின் சாறு குடித்து ஊரே மயங்கி கிடக்க, மயங்கி கிடக்கிறவனை கிழவியின் பெயரை சொல்லி சோம்பி கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. எவ்வியூர்காரங்களுக்கு தான் தெரியும் சோம்பல் முறிக்க மாதம் ஆகும் அப்படின்றது. முறிக்க முடியாத மயக்கத்தை முறிக்கும் ஆற்றல் எதற்குமே இல்லை. வள்ளியின் காதலும் சோமாவின் காதலும் இணைந்த மயக்கம் அல்லவா அது. முருகனும் எவ்வியுமே மீள முடியாத கிறக்கமல்லவா அது. சோம்பி கிடக்கும் இன்பம் வேறு எதில் வாய்க்கும்? கேள்வி எழுப்பியபடி உற்சாகம் பொங்க துள்ளி குதித்து ஓடிட்டு இருந்தான் பாரி. கதையை நிறுத்தி சொல்லாம இவ்வளவு வேகமா சொல்லி கொண்டு ஓடுறானே அப்படின்ற பதற்றத்துல பின்தொடர்ந்து ஓடிட்டு இருந்தாரு கபிலர். கதை என்றாலே ஓட்டம் கூடும். அதுவும் வள்ளி முருகனின் கதை. அதுவும் வாழ்வில் காணாத பெரும் மயக்கத்தை உண்டாக்கும் கதை. ஓட்டம் கூடிக்கிட்டே இருந்ததே. கபிலர் வேகம் கொள்ள கதை சொன்னால் போதும். கதையில் மயங்கும் கபிலருக்கு மயக்கத்தின் கதையை சொன்னால் என்னவாகும்? அதுதான் இப்பொழுது நடந்தது. கபிலர் நடக்கவில்லை, ஓடிட்டு இருந்தாரு. சற்று தொலைவுல 2 பெண்களும் ஒரு பெரியவரும் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள நோக்கித்தான் பாரி ஓடிட்டு இருந்தான். யார் அவங்க? அங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சிந்திச்சபடி பின்தொடர்ந்து போயிட்டு இருந்தாரு கபிலர். பக்கத்துல போக போக அவங்கள சுற்றி தேனீக்களும் வண்டுகளும் இடை விடாம பறக்கிறது தெரியுது. கபிலரோட முகத்துல வியப்பு மேலெழ தொடங்குது. பாரிக்கு செய்தி சொல்லி அனுப்பி அவன் வருகைக்காக காத்துட்டு இருந்தாங்க.
பாரி அருகில் போய் மண்ணுள் கிடந்ததை கிளறி முழுமையா மேலெடுக்கிறான். இதுவரை முகர்ந்திராத மனத்தை முகர்ந்தார் கபிலர். அந்த நறுமணத்தை நுகர்ந்த உடனே உள்ளுக்குள்ள ஒரு கிறக்கம் உருவாகுது. சட்டென தலையை மறுத்து ஆட்டி பாரி பக்கத்துல போய் நிக்கிறாரு. அங்க நின்னுட்டு இருந்த 2 பெண்களும் ஒரு பெரியவரும் கபிலரை வணங்கி விலகி நிக்கிறாங்க. முருகனும் வள்ளியும் எவ்வியின் கைகள்ல கொடுத்த சோம பூண்டை எடுத்து கபிலரோட கைகள்ல கொடுக்கறான் பாரி. அது வரைக்கும் இந்த எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து நன்றி கூறி விடை பெறுவது VDL Vlogs. நன்றி, வணக்கம்.